வந்து விளையாடிட்டு நம்ம இங்கே வந்து ஊசூராண்டை வந்து வந்திருக்கோம். ஊசூருக்காண்டை வந்து ஒரு டீ ஆடிட்டு போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பிளேஸ் ஜெஸ்ரீல்? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ப்ராசிக் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் லேப்ரகாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேஸ்க்கு அருமையான பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ அங்கே வந்து நிறைய ரிவர், ஸோ அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ என்ன பிளேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட பிளேஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ புலி மேடு, ஸோ அதுதான் அதோட பேர். ஸோ அங்கே போகலாம் நம்ம. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டெல்லாம் நம்ம போகலாம். ஸோ அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரகாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் போய் நம்ம ஃபஸ்ட்டு எழுப்பிட்டு வந்துடலாம். ஸோ அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க நம்பர்களே, இங்கே ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு, என்னான்னு தெரில. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பிரின்ஸாக நம்ம போய் நம்ம எழுப்பிட்டு வரலாம். அப்புறமா எல்லாத்தையும் பேசலாம் நம்ம. சரி நண்பர்களே, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் இப்போ தான் தூங்கி ஏஞ்சி வந்தேன். பார்த்தா தம்பி எடுத்து கேமராலாம் அடிச்சிட்ருக்கான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸுக்கு நம்ம வந்து போக போகிறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே, ஜனவரி 26 இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 72nd ரிப்பப்ளிக் டே. இந்த ரிப்பப்ளிக் டேவை நம்ம என்னத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இன்றைக்கி தான் வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதை ஞாபகப்படுத்தி தான் நம்ம ரிப்பப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போகிறோம். எங்கே போகிறோன்னா, இங்கே வேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் இருக்க அங்கே ஊசூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா புலிமேடு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹில்ஸ் ஏரியா, ரிவர் அண்ட் ஃபால்ஸ்லாம் இருக்குது. அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு. ஸோ இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம கார்டனில் வந்து டொமேட்டோஸ்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் பழுத்துட்ருக்கு. அப்புறம் இங்கே ஒரு குட்டி இருக்குது. ఏదారెదురైనా ఎటు వెళుతుందో అడిగాన ఏం తోచని పరుగై ప్రవహిస్తూ పోతున్నా చూస్తూ ఉన్నానే వెతికానే అయినా ఏం తేడా ఉందట నువ్వెవరంటూ అడిగిదు నన్నెవరైనా ఇల్లాగే కడదాకా ఓ ప్రశ్నే ఉంటానంటున్నా ఏదో ఒక బదులని నాడుగా
நம்மளது வந்து வாட்ச் ஜிங்ஸ் ஆப்போசிட்ல வந்துருக்குறா அங்க பாரு அங்கதான் அனுகொண்டா இருக்காங்க ஒரு போட்டியில அனகொண்டாவா எங்க இருக்குது உக்காரது இடம் இருக்கா வெயிலாகுதா எவன் மேல இருந்தீங்களா வாங்கடா 2 பேர் கீழே சரி பேக் எடுத்துக்கவா அவர் கைடு இல்லடா ஊர்க்காரரா லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மலை மேலே ஏறி போனால் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயின்னு இருக்கோம். ரொம்ப மூச்சு வாங்குது, ஏறவே முடியல. வழியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பத்திரமா நம்ம சேஃப்டியாக நம்ம போய் நம்ம மேலே போய் என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ போகலாம். ஃபைனலாக நம்ம வந்து ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இது ஒரு ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ஹைக்கிங். நாங்கள் பாருங்கள் அந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி இங்கே வந்தோம். இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் வந்துட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள் அதான் ஃபால்ஸ். இப்போ அவ்வளோ தூரம் போனோம். இப்போ அங்கேருந்து கிராஸ் ஆகி அவ்வளோ தூரம் போனோம். இதுதான் ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு. அவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ இனிமேல் தான் போகிறது ரிஸ்க்கு. அங்கே பார்க்கலாம் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அந்த பழம். அங்கே ஒரு குகையே இருக்குது, அதெல்லாம் புளி இந்த நினைக்கிறேன், அதனால தான் புளியும் பண்ணி பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து வந்தாச்சு. ஏதோ இந்த வாரத்துக்கு தான் இவ்வளோ பாடுபட்டிருந்தோம். ஹாய் பாருங்கள், சின்ன பசங்க பாருங்க ஏற்று போயிருக்காங்க. ஜட்டி போட்டுக்கோ, பேண்ட் கேட்க. ஸோ நாங்கள் வேலை போது வந்து காமிக்கிறோம். மாமா சரிங்க சூடு. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பிளேஸுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் அடுப்பு வந்துட்டேன் ஏன் சொல்ல.
பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஜாலியாக வந்து அங்கே ஃபால்ஸில் வந்து விளையாடிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பாடு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒரு ஐட்டமாக ஜெஸ்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இங்கே இருக்கிற ஒரு ஒரு டிஷ்ஷுமே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து இம்போர்ட்டட் ஆகி இங்கே வந்து எங்கள் ஃபால்ஸில் வந்து இருந்திருக்கு. ஆமாம், அதுவும் சிக்கன் 65 இது கேசரி. கேசரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தான் வந்து செஞ்சோம். அங்கே பானை கூட பார்க்கலாம், நீங்கள் அங்கே இருக்கோம், நாங்கள் போகும்போது காமியோம். ஆமாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது சிக்கன் 65 இருக்குது, புளி சாதம் இருக்குது, ரசம் சாதம், இங்கே மட்டனு, அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேசரி, இது கலர் போடாத கேசரி. ஸோ அதனால் எல்லாரும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். கலர் பவுடர் வந்து எடுத்துன்னு வரல, அதனால தான் வந்து நம்மளால் கலர் வந்து போட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஜெஸ்ட் சொல்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் 65 வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நாங்கள் இங்கே மைக் வந்து நான் எடுத்துட்டு வரேன், ஏன்னா இங்கே தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு சவுண்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, காரெலாம் ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம மட்டன் சாப்பிட போகிறோம். மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்கு, நல்லா பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. நல்லா காரம் போட்டு இது வந்து செஞ்சாங்க எங்கள் அம்மா, அதனால ரொம்ப ரொம்ப காரமாக. அது புளி சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்கள் மட்டன் வந்து நீங்கள் சாப்பிடுது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அந்த மட்டன் சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கறி. நம்ம மட்டன் சொன்னாலே அதுக்கு செம்மையாக காம்பினேஷன் கொடுக்குறது வந்து நம்ம புளி சாதம் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கூட வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இந்த மாதிரி நம்ம தனியாக எதுனா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி ரிவர் ஹில்ஸ் ஏரியாக்கெலாம் வந்தால் இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு அதுவே நல்லா சூப்பராக இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு. அதுவும் புளி சோறு வந்து ஸ்பெஷலாக இருக்கும். கொஞ்சோண்டு எடுக்கலாம். இந்த மட்டன் வச்சு சாப்பிட்றதுல வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு காம்பினேஷன் தருது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மட்டன் இல்லாமல் சாப்பிட்ருக்காரு, அது எப்படி இருக்குது? அதுவும் நல்லா தான் இருக்குது. புளி சோறு புளிப்பாக இருக்குது நல்லா. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரசம் சாப்பிட்லாம். கொஞ்சம் ரசம் எங்களுக்கு வேலை வச்சுக்கோங்க, ரசம் சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்குது ரசம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கேசரி. ஃபைனலாக நம்ம கேசரியை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். கேசரி வேறு லெவலில் இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணுற பேருக்கு இவங்க நாங்கள் கீழே வந்து இவங்களை வந்து பார்க்குறோம், அதெல்லாம் வெயிட் பண்ணுறோம். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஜாலியாக குளிச்சுட்டு நம்ம வந்து விளையாடிட்டு நம்ம இங்கே வந்து ஊசுராண்டை வந்து வந்திருக்கோம். இப்போ ஊசுருக்காண்டை வந்து ஒரு டீ ஆட்டிட்டு போயிட்டீங்கன்னா சரி, ஊசுராண்டை வந்து ஒரு டீ பிரேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்பவே ஜாலியான பிளேஸு. அப்புறம் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பிளேஸ் ஜெஸ்ரீல்? அதாவது நான் ஃபால்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ரொம்ப வந்து வழுக்குச்சு, ஏன்னா இந்த பக்கம் வந்து ஏறும்போது ரொம்ப வழுக்குச்சு. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து அந்த பக்கம் ஏறி அதுக்கும் மேலே ஏறி வந்து அங்கேருந்து சறுக்கிட்டே வந்தார். ஸோ அதேமாதிரி ட்ரை பண்ண சொல்லிட்டு தான் அப்புறம் எல்லாமே சூப்பராக மாறிடுச்சு அங்கேருந்து. ஸோ ஆமாம், பார்த்து கொஞ்சம் அந்த வழி போகிற வழி, அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி மட்டும் கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக வந்து நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். ஏகப்பட்டி வாட்டி வந்து அங்கே விழுந்துட்டோம். ஆமாம், அதெல்லாம் வந்து கேமராவில் காட்டல, விழுந்ததெல்லாம் வந்து கேமராவில் காட்டல. ஸோ நீங்களும் வந்துட்டு சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் உங்கள் ப்ரோஸ். பாய்.